வணக்கம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான பொருளாதார தொழில்நுட்ப பதிவு. இந்த வீடியோவில் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் அறிந்ததை உங்களோட பழகிக்கிறேன். ஏன் ஹெட்ஜ் ஃபண்டை பற்றி இப்போ அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ தொழில்நுட்பம் அதிவேகம் கொண்ட சிப்கள் இல்லாமல் பல ஆயிரம் கோடிகள், பல 100 கோடி டாலர்கள் செலவில்லாமல் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குகிறார் சீனாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் டீப்சீக் ஏஐ. அதை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகள், அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏற்படுற போட்டியில் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளே வேகமான அதிவேக சிப்களை கொண்டு தான் ஏஐ ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சுருந்தாங்க, டெக்னாலஜி இப்படி வச்சுருந்தாங்க. அதிவேக சிப்கள் தேவையே இல்லை. என்விடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த அதிவேக சிப்களை உலகத்தில் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணியிருக்கு. இது தேவையே இல்லை, இந்த என்விடியா சிப்கள் தேவையில்லை. அதுலேயும் அவங்க டிமாண்ட் வேறு. அமெரிக்கா அடுத்த சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்கன்னு பேன் பண்ணி கொஞ்சம் போட்டியெல்லாம் ஏற்படுத்தி போட்டாங்க. இப்படி எதுவுமே என்விடியா சிப்கள் தேவையில்லை, பல ஆயிரம் கோடிகள் டாலர்கள் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. எல்லாம் சிம்பிளாக நான் ஒரு ஆப் கொடுக்குறேன், ஏஐ ஆப் கொடுக்குறேன், தட் இஸ் டீப்சீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது சீனர் ஸ்டார்ட் அப் நிறுவனம். அப்போ அவங்களுக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதுக்கு பொருளாதாரம் எங்கேருந்து வந்தது, பின்னணி என்ன, அதைத்தான் இந்த அடுத்த கட்டமாக இதில் சொல்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் சேரும். சரி, இந்த டீப்சீக் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த சீன பேருனால உடனே வாயில் நுழையாது, டீப்சீக் உடைய சிஇஓன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி அவருக்கு இது சாத்தியமாயிடுச்சு, அவருடைய இதை கை கூட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணார், ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு, ஹெட்ஜ் ஃபண்டில் அவர் சம்பாதிச்சார்னு போட்டாங்க அந்த செய்திகளில். அப்போ ஹெட்ஜ் ஃபண்ட்னா என்ன, அந்த ஹெட்ஜ் ஃபண்டை எப்படி அவர் எளிதாக சம்பாதிச்சார், யார், டீப்சீக்கோடைய ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட டீப்சீக்கோட நிறுவனம் எப்படி சம்பாதிச்சார். ஹெட்ஜ் ஃபண்டில் அல்கரிதம் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்டில் சில டெக்னிக்லாம் பயன்படுத்தி தான் எடுத்திருக்காரு. ஹெட்ஜ் ஃபண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த பங்கு சந்தையை பற்றிய நுண்ணிய அறிவு கொண்ட, அதனுடைய நுணுக்கங்கள் அறிந்த, அதனுடைய ஏற்ற இறக்கங்களை அல்கரிதம் போன்ற டெக்னாலஜி கொண்டோ அல்லது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டோ ஏதோ ஒரு தன்னுடைய மனித அறிவினால் கணிக்கக்கூடிய முடிவுகள் கொண்டோ பங்கு சந்தையை கணித்து அதிக ரிஸ்க் உள்ள இடத்தில் பணம் சம்பாதித்து கொடுப்பவர்கள் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ். இதை மாதிரி இதுலேருந்து வர்றது தான் ஹெட்ஜ் ஃபண்ட். இந்த ஹெட்ஜ் ஃபண்டை பற்றி இன்னொரு தகவல் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறதுனா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வேரியஸ் செக்மெண்ட்டில் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஹோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் மால்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒரு செக்மெண்ட்ஸ். இந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆனாலும் இன்னொரு ரைஸ் ஆகி இந்த இன்வெஸ்டரை காப்பாற்றும். இதுதான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டுடைய சிறப்பு. இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்லேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் இவர் எந்த அதிவேக சிப்புகளும் இல்லாத ஒரு ஏஐ இவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. இதற்கு இவர் கொடுத்ததாக சொல்லப்படுற, என்னோட முந்தைய வீடியோ கூட சொல்லியிருக்கேன், இதுக்கு இவர் கொடுத்ததாக சொல்லப்படுற ஊதியம் சிறந்த தொழில்நுட்ப அறிவாளிகள், எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்களை வச்சு தான் இதை தயாரிச்சிருக்காரு. அப்போது சம்பளம் அதிகமாக கொடுத்துருக்காரு. இவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒரு மேன் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவர் போய் இப்போ அந்த சிப்களை வாங்கி அதிவேகமான வேகம் கொண்ட சிப்களை வாங்கி பொருத்தி அதெல்லாம் பண்ணல. அவர் மிக எளிதாக அதிகமான சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு அமர்த்தி அவங்கள வச்சு தான் இந்த டீப்சீக் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது இப்போ முக்கியத்துவம் பெறுது. ஹெட்ஜ் ஃபண்டில் ஒரு ஏஐ தொழில்நுட்பமும் ஒரு அல்கரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கீடுகள் செய்யக்கூடிய ஒரு கணக்கு முறை, இது இப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இது இப்படின்னா இப்படி போகும். உதாரணத்துக்கு யூடியூப்பில் அல்கரிதம் எப்படி யூஸ் பண்ணோம், இவர் போடுற கண்டென்ட் எல்லாம் இன்னென்ன செக்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ இன்னென்ன செக்மெண்ட்டுக்கு போகிறதுனால இவர் போடுறதெல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கீடு செய்கிறது. இந்த கணக்கீட்டு முறை பங்கு சந்தையிலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த அல்கரிதம் முழுதும் உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு மேக்சிமம் பயன்படுறது ஏஐ தொழில்நுட்பமும் அல்கரிதம் சிஸ்டமும் தான். இதை வச்சு தான் ஹெட்ஜ் ஃபண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பொருளாதார விதியை நமக்கு தெரியுது. என்னென்னா, நீங்கள் அதிகம் ரிஸ்க் எடுக்கும் எந்த ஒரு தொழிலிலும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த ஹெட்ஜ் ஃபண்ட் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக
எளிய மக்களுக்கு போய் சேர்கிற வகையில் இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால். ஏன்னா ஹெட்ஜ் ஃபண்டை வச்சு ஒருத்தர் டீப்சிக்கே ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஹெட்ஜ் ஃபண்ட் இப்போ வந்து பிரபலமாகுது. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு புது தொழில்நுட்பத்தில் உயரணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ எளிதாக பொருளாதார உதவி கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த பொருளாதார பின்முலங்கள்லாம் வேணும். பெரிய டெக்னாலஜி நிறுவனங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும். இவர் எதுவுமே எதிர்பார்க்கல, கிளம்பிட்டார். ஆனால் நிறைய சம்பளம் கொடுக்க பணம் கிடைச்சிது. எங்கேருந்து? இந்த ஃபண்ட்லேருந்து. அதனால தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டும் இந்த டீப்சிக் ஏஐ தொழில்நுட்பம் நிறுவனம் ஸ்டார்ட் அப் எப்படி வளர்ந்தது குறித்தும் இந்த வீடியோ பதிவிட்டேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், இதிலிருந்து வாழ்க்கை பாடங்கள் இருக்கிறது, இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.